யாரு அரசாங்கம்? வாங்கம்மா வணக்கம். வாங்க மந்திரியார. ரொம்ப வணக்கம். வணக்கம். திருடனுக்கு உயிர் காக்க தீர வேண்டும். திரவியங்கள் உள்ளவருக்கு பதன வேண்டும். கரும நீதி உடையவருக்கு சத்தியம் வேண்டும். தாசியருக்கு பரம்பரைக்க பசப்பல் வேண்டும். செருக்குழந்த விளையாட வீதியிலே மண்ணு வேண்டும். நம்மை போல் தேசங்கள் தெரிபவருக்கு பதன வேண்டும். எல்லாம் எனக்கு தான் வேண்டும். வாய்ப்பதனம் கைப்பதனம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா இல்லையா? காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அங்க அங்கேயே உட்காருங்க. நெரிச்சுக்கிட்டே இருந்துருச்சு. சும்மா சும்மா வேலை வைக்க கூடாது. இங்கே குத்துக்க தேனை பூசிக்கிட்டு தெருவெல்லாம் பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஓட்டணும். அதேதான் பணம் கண்ட தேவையா பாயில போட மாட்டோம். சில்லற ஒரு 50 சொல்றேன். அப்படி நாம எல்லாம் ஒரு சுதந்திர பறவை. இன்னைக்கு கூத்துங்க முடிச்சுட்டு அது மட்டும் உனக்கு வச்சுக்க. நாளை ராத்திரிக்கு இதே அவங்க கிட்ட 50 ரூபாய் கொடுப்பா. காது கேட்கலடா சொல்றது. 50 ரூபாய்க்கு பால்றாவன். நாளை ராத்திரிக்கு முகையூர் பக்கம் சித்தேரிப்பட்டு போறோம். சித்தேரிப்பட்டு? ஆமா, விழுப்புரம் முகையூர்ரா. சித்தேரிப்பட்டு முடிச்சுட்டு நம்ம கச்சரா 50 ரூபாய்க்கு சில்லற கொடுக்கணும். காதிலே வாங்க மாட்டேங்க. அப்படிதான் கம்மி. அதனால நாம எல்லாம் ஒரு சுதந்திர பறவை இல்லையா? சரி, அதெல்லாம் போகட்டும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரார் என்று சொல்லும்படியான 4 வண்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான இந்த லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தேன் என்றால் நான் யாரு, யாருடைய மகள், யாருக்கு மனைவி, தற்சமயம் நான் எந்த நிலையில இருக்கேன்? என்னம்மா சோகமாகற?
பெருகிய சுந்தரூபி ஆனந்த பெருகிய சுந்தரூபி அந்த பெருகிய சுந்தரூபி விந்தையாய் தாலிய யார் என்று விளக்கம் தெரிந்தது? கற்பகவல்லி கனகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான என் தந்தையாகிய கனக மகாராஜனுக்கும் கற்பலங்குடியா இருக்கும்படியான என் தாயாகிய கனகவல்லி அம்மையாருக்கும் அம்மையருக்கும் தவ புதல்வியாக ஜனித்த என் பெயர் தான் கற்பகவல்லி. கற்பகவல்லி ஆனா உன் மூஞ்ச பார்த்தாவே ஏதோ ஒரு வாட்டமா இருக்குது, என்னன்னு தெரியல. அப்படி என் தாய் தந்தைக்கு நான் சிசுவாக அவதாரம் எடுத்த போது எங்க அப்பா திடீர் என்று கால பதவி அடைய ஐயோ செத்துட்டாரா? இதை பார்த்த என் தாயாகிய கனகவல்லி அம்மையானது உடன்கட்டை ஏற வேண்டும் என்று எங்க அம்மாவும் கால பதவி அடைந்து விட்டார்கள். அப்படி எப்படித்தான் முதல செல்வமா இருக்கும்படியான எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் ஆள் இல்லாமல் இருக்க ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரி என்று சொல்வார்களே, ஆமா அதை போல என் தாய் மாமா என்னை எடுத்து சென்று நமக்கு ஆசைக்கு ஆங்கு வந்து இருக்கிறத தவிர ஆசைக்கு பெண் சந்ததி கிடையாது என்று என்னை நாள்வோர் வண்ணம் பொழுதோர் மேனியாக அல்லவா வளர்த்து வந்தார். அப்படி வளர்ந்த நான் இப்பொழுது எப்படி இருக்கேன் தெரியுமா? எப்படிமா இருக்கிற? நான் பெண்ணாக பாரு அதிகார தெய்வமே, இந்த பாவியாகிய நான் என்னம்மா பெண்ணாக பிறந்தேனம்மா. நான் பெண்ணாக பிறந்த பாவி பிடி மண்ணாக பிறக்கப்படாத அம்மா. ஒரு மரஞ்செடி புல் பூண்டு தாவர வர்க்கங்களாக பிறந்திருந்தா இந்த பாவியாகி எனக்கு இப்பேற்பட்ட மனவேதனை நேராதடி அம்மா. உனக்கு என்னதான் குறமோ அம்மா எந்த கூறாயாதானை பொழுது விடியும்படி அம்மா. அப்பேற்பட்ட குறைக்கல் நான் பெண்ணாக ஜென்மம் எடுத்து உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கோடி பாவத்தை செய்தவள் தான் இந்த நரக சண்டால பூமியிலே ஒரு பெண்ணாக பிறப்பாள் என்ற சாஸ்திரம். அப்படி நான் ஒரு கோடி பாவம் செய்து பெண்ணாக பிறந்தேன் அம்மா. தெரியலையே 2 கோடி பாவத்தை செய்தவள் தான் என்ன மாதிரி புருஷன் இல்லாத தனிமரமா தவித்து வாழ்வாள் என்ற சாஸ்திரப்படி அம்மா. புருஷன் இல்லையா? அப்படி 2 கோடி பாவம் செய்து நான் பெண்ணாக பிறந்தேனா 3 கோடி பாவத்தை செய்தவள் தான் பிள்ளை இல்லாத மலடி என்று பெயர் எடுப்பார்கள். 4 கோடி பாவத்தை செய்தவர்கள் தான் வயதுக்கு வராத மோடி என்றல்லவா பெயர் எடுப்பார்கள். அப்படி எத்தனை கோடி பாவம் செய்து நான் பெண்ணாக பிறந்தேன். அந்த பாவி செய்த
வளர்ந்து வந்த போது பருவ பெண் ஆன உடனே ஆனால் கேளடி கற்பகம் உனக்கேற்ற மகளை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கலாம் என்ற மனக்கருத்து. உன்னுடைய மனப்பான்மை யாது என்று கேட்க எங்க மாமன் பிள்ளை இருக்காரே அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைன்னு நாங்க பழகல. ஆமா, எங்கு சென்றாலும் இருவருமாக செல்வது, பாடகசாலை சென்றாலும் இருவருமாக செல்வது, ஒரே இலையே ஒற்றுமையாக நாங்கள் அன்னம் அருந்துவது. அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை என்ற மனக்கருத்து இல்லாத வாழ்ந்து வந்தேனே மாமா இது நாள் வரைக்கும். நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா தான் அடுத்த இடம் போகணும். நானும் சின்னஞ்சிறு வயதிலே தாய் தகப்பன் இல்லாத அனாதியாக இருந்த என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய நீங்கள் நான் வேறொரு மன்னனை மணக்க மாட்டேன் மாமா. ஒரு கணம் வாழ்ந்தாலும் உங்கள் பிள்ளையோடு நான் வாழ்வேன் என்று உறுதி கூற எங்க மாமாவுக்கு தங்கச்சி பொண்ணு கட்டி வைக்கணும்ன்ற ஆசை. ஆனா எங்க மாமியாவுக்கு என்ன பொண்ணு கட்டணும்ன்ற ஆசை இல்ல. என் பிள்ளை மாமியா வீடுன்னு போய் ஒரு வேளை சாப்பிடறதுக்கு வழி இல்லாத வம்சம். அந்த வம்சத்துல பொண்ணு எடுக்க கூடாது, என் பிள்ளைக்கு அவளை கட்ட கூடாது. ஒரே போராட்டம் நடக்கிறது. நாங்க 2 மாசமா உங்களுக்கு சொன்னா அப்படி சொன்ன உடனே எங்க அத்தைக்கு எங்க மாமாவுக்கு போராட்டம். எங்க அத்தை வார்த்தைக்கு எங்க மாமா விட்டு கொடுத்து எதனால எனக்காக விட்டு கொடுத்து நம்ம தங்கச்சி பிள்ளை அனாதி ஆயிடுமேன்னு எங்க மாமன் பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் நடந்து விட்டது. அப்புறம் என்னை மாலை அன்புக்குரிய மன்னா, ஒரு நிமிஷம் கூட கற்பகம் என்று என்னோடு இணைப்பிரியாத இருந்து என் கண்ணாளா என்னை மாலாயும் என் மன்னர் பச்சப்பந்தலிலே கொட்டு மரத்தோடு கிழக்கு முகமாக அமர்த்தி அம்மியை மிதிக்க செய்த அரசாணின் முன்பாக வாமகுண்டத்தின் முன்பாக எனக்கும் என் மாமன் பிள்ளைக்கும் அல்லவா திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தவுடனே பார்த்தார்கள் அந்த வனத்திலே தனிமையாக மாளிகை அமைத்து இளந்தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்று அத்தையும் மாமாவும் கட்டளையிட அதை போலவே என்னை தனி மாளிகையிலே அழைத்து கொண்டு விட்டு ஆனால் கேளடி கற்பகம் நான் வருவரைக்கும் விடுதியிலே பதனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்ற என் மாமன் பிள்ளை எங்குதான் இருக்கிறார் என்ன ஆனார் கொரோனால போட்டானா போன ஆளு காணுங்குதுரா கும்பலா போச்சானு அதுல போட்டானா ஆள் இல்ல இன்று வருவார் நாளை வருவார் இன்று வருவார் நாளை வருவார் என்று எனக்கும் அவருக்கும் திருமணம் நடந்து 6 மாத காலமாகிறது. என் புருஷன் எங்க இருக்காரு என்ன ஆனாரு எங்க அத்தைக்கு மாமாவுக்கும் தெரியாது. நாங்க தம்பதிகளாக இருக்கிறோம்னு தான் தெரியும். என் மாமா பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணதும் யாரும் இல்லாத அனாதைக்கு நமக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு மண் வீடாக இருந்ததெல்லாம் மாளிகையானதை போலவும் கூரை வீடாக இருந்ததெல்லாம் கோபுரமானதை போலவும் என் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 6 மாசமா காணுமா அப்பேற்பட்ட என்னை கைபிடித்த நாள் முதலா அப்படி 6 மாதமாக சென்ற என் புருஷன் எங்க இருக்கிறார் என்ன ஆனார் என்பது தெரியாது.
ஆனா அல்லும் பகல் 60 நாளைக்கு நேரமும் ஆண்டவனை தான் தியானம் செய்கிறேன். உலகத்துல பொம்பளைங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு புருஷனோட வாழா வெட்டியா இருந்தாலும் அவளை கட்டணம் உயிரோட இருந்தா அவள் நெத்தியில பொட்டும் தலையில பூவும் கழுத்துல தாலையும் அவமங்கலி என்று பெயர் எடுக்காமல் சுபமங்கலியா வாழதான எந்த பொண்ணு ஆசைப்படுவா? ஆண்டவனே என்று என் குலதெய்வத்தை மனதிலே நினைத்து என் நெத்தியில இருக்கிற பொட்டுக்கும் என் தலையில இருக்கிற பூவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எங்கிருந்தால் என் புருஷன் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். நல்லது. எங்கிருந்தால் என் மாமா நல்ல முறையிலே இருக்க வேண்டும். ஆமா. உலகத்துல பொம்பளைங்க சொல்லுவாங்க, ஆத்து தண்ணியை தான் வெள்ளம் கொண்டுகிட்டு போகும். ஆமா. கிணத்து தண்ணி கிணத்துலதான் இருக்கும். ஆமா. மலையில மேஞ்சாலும் மணி மாடி ஆறுதுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் வருவார்ன்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன்ப்பா. புருஷன் ஆமாண்டா. 6 மாசமா புருஷன் இல்ல. 6 மாசமா ஆம்பளை இல்லையாண்டா. அவரு வராது. ஆள் இல்லைங்கன்னு சொல்லிட்டு என்ன உபகாரம்? ஆள் இல்லைங்கிறியே. ஏதோ ஒரு செவத்து வச்சா சித்திரம் எழுதுறான்னு வந்துக்கிறோம். ஆள் இல்லாத பிள்ளைன்னா எது வேணாலும் செவத்த வச்சு சித்திரம் எழுதுறதுல கஷ்டப்படுற. அதான் வீட்டுக்காரர் இல்லங்கிற உங்க வீட்டுக்காரர் ஒரு செவரி மாதிரி வச்சுக்க, எங்களை வச்சு ஒரு சித்திரத்தை எழுதிக்கிட்டா கொஞ்சம் குடும்பம் முன்னுக்கு வரும். எனக்கு முன்ன போறவன் இல்ல 6 மாசமா இல்லாததுக்கு இப்படி சொல்றியா? வாயால விட்டு உக்காந்தா வெளியிட்டு போறான். உலகத்துல சொல்லுவாங்கப்பா, நம்ம குடும்பத்துல 1000 குடும்பம் இருக்கலாம். வீடு கட்டுறோம்னா வாசப்படி வைக்கிறோம், அருகால் வைக்கிறோம். எதுக்காக? வீட்டை தாண்டி வெளியே போக கூடாது. இந்த வாசப்படி தாண்டி நம்ம குடும்பத்தினுடைய வார்த்தை வெளியே போக கூடாது. அவ்வளவுதான். 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும். மாமியா குடும்பம் இருக்கலாம், மாமனா குடும்பம் இருக்கலாம், கொத்தமங்கனா குடும்பம் இருக்கலாம், நாத்தனா குடும்பம் இருக்கலாம். எத்தனை குடும்பம் இருந்தாலும் ஆனா கஷ்டம் மட்டும் உருப்படியா இருந்தா, அனசரப்பா இருந்தா இருந்து இந்த ஊர்ல குடும்பம் பண்ணி மென்னுக்கு வர முடியும். எல்லாரும் அனசரப்பா இருந்து கட்டின கம்மியாச்சு சரியில்லாதவனா இருந்தா அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அதுலயும் ஆள் இல்லாத குடும்பம்னா அவங்க தலையில நிறைய அள்ளி வைக்க பாப்பா. ஒண்ணு சும்மா போய் அவனா வண்டி பஞ்சரா நின்னா கூட சரி, அவளை பாக்குறதுக்காகவே வண்டி பஞ்சர் பண்ணி விட்டு. அதே போல இது நாள் வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லல, பேசாத யாருக்கிட்டையும் சொல்லாத. ஆமா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல வந்து வாழறான்னா, என் மாமியா இதை பண்றாங்க, என் நாத்தனா இதை பண்றாங்க, என் ஆம்பியான் கண்டுக்க மாட்டேன்றான், என் மூத்தார் இதை பண்றான் அப்படின்னு போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவ குறைய சொல்லி அழுவா. எடுத்து போட்ட மாதிரி இந்த கடவுனுக்கு நான் வாழ வந்தனே, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்கா உங்ககிட்ட தான் சொல்றேன், நான் சொன்னது நீ யாருக்கிட்டையும் சொல்லிட போறக்கா, எங்க மாமியா மாமனாருக்கு தெரிஞ்சா நீ உயிரோட விட மாட்டேன் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு அடி சும்மா இருக்க மாட்டான். என்ன அடி பெரிய குடும்பம்னு பார்த்தோம், அவங்க குடும்பத்துல மாத்திரம் இருக்குது. அவங்க மருமக வந்து நேத்து தான் சொன்னா, சொல்லிவிட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னா, நான் வாங்கிட்டு தாண்டி ஆண்டாளு சொல்றேன், நீ யாருக்கிட்டே அவ சொல்லிட போறடியும்பா. அவன் ஏறி வேலைக்கு போற இடத்துல ஊரே தண்டை அடிச்சுடும். கேட்டிக்காரன் பொண்டாட்டி அவன் தம்பி வச்சுக்கிறானா, அதை சொல்லு. அப்படி இது நாள் வரைக்கும் நான் எதையும் பேசல இல்லையா? இப்ப என்ன ஆம்பளை இல்லாட்டி என்ன ஊருக்காரங்க கொடுத்த காசை வச்சு ஒரு கூலி கிடையாது எப்பயும் பஞ்சம் இல்லை, எந்த ஊர்லயும் பஞ்சம் இல்லடா. இந்த ஊர்ல தானே காசு கொடுத்துட்டானே எல்லாம், இந்த ஊர்ல அது மாம்பழம் நடக்கிறதானே. அதனால காலையில வேற 50 கொடுக்கறதுக்கு வேற பால் 50 100 ரூபா போடுவோம். விடிஞ்சாதான் நீ நான் என்ன நம்மளுக்கு பணம் பேர்லயே ஆசை இல்லை. ராஜராஜ காகனம் தங்கிய என்னாட்டியே பொன்னாடா விளங்கி